வெல்கம் டு ரேண்டிஸ் கிச்சன். இன்னைக்கு ரவை உப்புமா பண்ண போகிறோங்க. வரகரிசியில். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கீங்க. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாங்க. நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நாங்கள் எப்பயுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தேங்க யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். ப்ரௌன் கலராக வந்துருச்சுங்க. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி இதில் போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாதி வெந்துருச்சுங்க. இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க, வரகரிசி. கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிருக்குங்க. வேக வச்ச காய்கறியோட இந்த ரைஸையும் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோங்க. இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. இப்போ அதுக்கு 1.5 டம்ளர்ல நான் தண்ணி ஊற்றுறேங்க. அரிசிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க. ஒரு விசில் வந்தாவே போதுங்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. குக்கர் போட்டு மூடி வச்சிடலாங்க. விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. வரகரிசி உப்புமாவுக்கு நாங்கள் பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.